இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்று நாம் பார்க்க உள்ளது மிக முக்கியமான நாட்டு நடப்புகள் பற்றிய செய்திகள். நண்பர்களே, இந்த வீடியோ செய்து சற்று வேகமாக செல்லக்கூடியது, அதிக நேரமும் எடுத்துக்கொள்ளக்கூடியது. ஆனால் நமது நாடு எந்த நிலையில் உள்ளது, நமது நாட்டின் பாதுகாப்பு எந்த நிலையில் உள்ளது என்பதனை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தயவு செய்து கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைய நியூஸ் இந்த சேனலை தயவுசெய்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். இந்த நாட்டு விவரங்களை உங்கள் நண்பர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த வீடியோக்களை வாட்ஸ்அப், எக்ஸ் வலைதளம் போன்ற வலைதளங்களின் மூலம் இவற்றை ஷேர் செய்து இந்த சேனல் வளர்ந்திட உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், வீடியோவுக்கு செல்லலாம். நண்பர்களே, உலகம் என்பது சுமார் ஒரு 10 நாடுகளுக்குள் அடங்கி விடுகிறது என்றே நாம் கூறலாம். நண்பர்களே, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா என்று இந்த ஒரு 10 நாடுகளுக்குள் நாம் உலகம் என்பதை அடக்கிவிட முடியும். ஏனென்றால் இந்த 10 நாடுகளுக்குள்ளே தான் பல்வேறான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒன்று நல்லது நடக்கிறது, அல்லது கெட்டது நடக்கின்றது. நண்பர்கள், சீனா பெரியதா அல்லது அமெரிக்கா பெரியதா என்ற அளவில் 2 நாடுகளுக்கு முடிய பெரிய அளவிலான போட்டிகள் நடத்தி வருகின்றது என்பதனை நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். நண்பர்களே, சீனா தென்சீன கடல் பகுதி முழுவதும் தனக்கு சொந்தமாக என்று சொல்லிக்கொண்டு தைவானை தன்னுடன் இணைக்க முயற்சிக்கிறது. ஜப்பான், பிலிப்பைன்ஸ், தென்கொரியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிடம் வம்பிழுத்து கொண்டு இந்த தென்சீனா கடல் பகுதிக்குள் யாரும் வரக்கூடாது என்று கூறிக்கொண்டு அது தன்னுடைய முரட்டுத்தன்மையை காட்டிக் கொண்டிருக்கிறது. இதை அடக்குவதற்காக அமெரிக்கா இந்தோ பசிபிக் பகுதியில் தன்னுடைய கப்பல் படையை சார்ந்த பல கப்பல்களை அங்கே நிறுத்தி அதை கண்காணித்து வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு சீனா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய 2 நாடுகளின் கோஸ்ட் கார்டு கப்பல்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதையும் நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் சேர்ந்த இந்த 4 நாடுகள் ஒரு போர் ஒத்திகையை இந்த தென்சீன கடல் பகுதியில், அதுவும் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு மேற்பகுதியில் நடத்தின என்பதையும் நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். போர் ஒத்திகை முடிந்தவுடன் அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய 2 நாடுகளையும் அமெரிக்காவிற்கு கூட்டத்திற்காக அழைத்திருந்தது. நேற்று புதன்கிழமை பிலிப்பைன்ஸ் நாட்டின் அதிபர் அங்கு சென்றிருந்தார். அங்கே அந்த 2 நாடுகளுக்கு முடிய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் பின்னர் ஜப்பான் அதன் பிரதமர் அங்கு சென்றிருந்தார். ஆகிய 3 நாடுகளும் சேர்ந்து சைனாவை அடக்கும் வகையில் இந்தோ பசிபிக் பெருங்கடல் பகுதியில் எவ்வாறு நாம் 3 நாடுகளும் சேர்ந்து ஒத்துழைக்கலாம் என்பது தொடர்பாக பெரிய விவாதம் நடந்ததாக கூறப்படுகிறது. நண்பர்களே, இதற்கிடையில் இந்த தென்சீன கடல் பகுதி உட்பட்ட இந்த இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் மிக அதிகமான சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு முக்கிய காரணம் சீனாவின் அதிக ஆட்டத்தினால் அது செய்யக்கூடிய பெரிய தொந்தரவு காரணமாக அங்கே பல நாடுகளும் அங்கே என்ன நடக்கின்றன என்று பார்த்து கொண்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக அமெரிக்கா உட்பட, ஐரோப்பிய நாடுகள் உட்பட, ஆசியா நாடுகள் உட்பட இந்தோ பசிபிக் பகுதியில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்பதனை முழுமையாக கவனித்து கொண்டிருக்கின்றன. நண்பர்கள், ஆகவே பத்திரிகைகள் எல்லாம் ஒரு சிறு செய்தி கிடைத்தாலே அவற்றை ஊதிய பெரியதாக ஆக்கிவிடுகின்றன. இந்த சைனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த கோல்டு வார் சம்பந்தமான நிகழ்வுகளை. நண்பர்களே, நேற்று மற்றும் இன்று ஆகிய 2 நாட்களிலும் அமெரிக்காவில் பிலிப்பைன்ஸ், ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையே நடந்த ஒரு கூட்டத்தின் முடிவில் ஜப்பானை அக்குஷ் என்ற அமைப்பில் சேர்த்து கொள்ளலாமா என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. நண்பர்களே, அக்குஷ் என்றால் உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஆஸ்திரேலியா, UK மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆகிய 3 நாடுகளும் சேர்ந்து அமைத்து கொண்ட ஒரு அமைப்பு. நண்பர்களே, ஏற்கனவே குவாட் என்ற ஒன்று அமைப்பு உள்ளது. அதில் அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பாக இந்த இந்தோ பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. நண்பர்களே, அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய இந்த 3 நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட
ஒரு ட்ரீட்டி அல்லது பேக்ட் அல்ல இந்த ஆக்குஸ் அமைப்பு என்பது. இது ஒரு அக்ரிமெண்ட் மட்டுமே என பல வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் நண்பர்களே. அதாவது இந்த 3 நாடுகளுக்கும் இடையே ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை அதிகப்படுத்துவது என்பதன் அடிப்படையிலே இந்த ஆக்குஸ் அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டதாக தெரிகிறது நண்பர்களே. அதாவது முதலில் ஆஸ்திரேலியா நாடு இந்த சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக, சீனாவிடமிருந்து அதன் தாக்குதலை சமாளிப்பதற்காக, அணுமின் சக்தியினால் இயக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதற்காக அது பிரான்சிடம் பல வருடங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கும் முன்னாள் ஆஸ்திரேலியாவின் பிரதமருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி 3 அணுமின் சக்தியினால் இயக்கக்கூடிய கப்பல்களை பிரான்ஸ் நாடு ஆஸ்திரேலியாவிற்கு வழங்குவதாக ஒப்பந்தம் கையெழுத்தானது நண்பரே. கையெழுத்தாகி இது சம்பந்தமான தயாரிப்பு பணிகள் எல்லாமே பிரான்சில் தொடங்கப்பட்டு விட்டன. ஆனால் இதை அறிந்த அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய 2 நாடுகளும் சேர்ந்து 2021இல் இங்கிலாந்தில் நடைபெற்ற அந்த G7 மாநாட்டில் ஆஸ்திரேலியா நாடுடன் பேச்சு நடத்தி, நீங்கள் பிரான்சிடம் இந்த நீர்மூழ்கி கப்பல்களை வாங்க வேண்டாம், நாங்கள் நீர்மூழ்கி கப்பல்களை தருகிறோம், ஆகவே நாம் 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கொள்வோம், இதற்கு அக்கூஸ் என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம். இந்த அக்கூஸ் ஒப்பந்தத்தின்படி 2 வெர்ஜினியா கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களை, அணுமின் சக்தியினால் இயக்கக்கூடிய இந்த கப்பல்களை அமெரிக்கா ஆஸ்திரேலியா நாட்டிற்கு வழங்கும். அதேபோன்று பிரிட்டனும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து 3வது கப்பலை ஆஸ்திரேலியாவிலேயே வடிவமைத்தல் மற்றும் அவற்றின் கட்டுமான பணிகளையும் ஆஸ்திரேலியாவிலேயே செய்யும் என்று ஒப்பந்தமானது நண்பர்களே. ஆகவே இது ஒரு ஒப்பந்தம் தானே ஒழிய இது ஒரு ட்ரீட்டி அல்லது பேக்ட் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இந்த ஒப்பந்தத்தின்படி இதற்கு பில்லர் 1 என்று பெயரிட்டார்கள். அதாவது இந்த பில்லர் 1 அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய கப்பல்களை ஆஸ்திரேலியாவிற்கு தயாரித்து கொடுப்பது மற்றும் அந்த அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய தொழில்நுட்பத்தை ஆஸ்திரேலியாவிற்கு வழங்குவது. இந்த 2 வகையான தொழில்நுட்பங்களை ஆஸ்திரேலியாவுக்கு வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த ஆக்குஸ் என்பது. இதை பில்லர் 1 என்று கூறுகிறார்கள். இதன்படி ஆஸ்திரேலியா சுமார் 240 பில்லியன் US மதிப்பிலான தொகையை செலவிட வேண்டியுள்ளது நண்பர்கள். பிரான்ஸ் இவ்வாறு தான் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறுவதாக உள்ளது. நாங்கள் ஆஸ்திரேலியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி நாங்கள் நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுமான பணிகளை ஆரம்பித்து விட்டோம், ஆகவே எங்களுக்கு ஏராளமான நஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டன என்று அது பெருமளவில் அமெரிக்காவுடன் ஆஸ்திரேலியா நாட்டிடம் சண்டையிட்டது. இதன் காரணமாக அந்த ஏற்பட்ட நஷ்டத்தை ஆஸ்திரேலியா பிரான்ஸ் நாட்டுக்கு ஈடு செய்தது நண்பர்களே. ஆகவே இவ்வாறு இது ஆக்குஸ் அமைப்பு சென்று கொண்டிருந்த போது அப்போதே பலர் என்ன கருத்து தெரிவித்தார்கள் என்றால், இந்தியாவின் நம்பகத்தன்மையை அமெரிக்கா மதிக்கவில்லை, இந்தியாவை அது நம்பவில்லை, ஆகவே இந்த ஆக்குஸ் அமைப்பில் இந்தியாவை இந்த 3 நாடுகளும் விலக்கி கொண்டன, இந்தியாவுக்கு இது ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் அப்போது பத்திரிகைகள் கருத்து தெரிவித்து வந்த நண்பர்களே. ஏனென்றால் குவாட் அமைப்பில் உள்ள அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா ஆகிய நாடுகளில் ஆஸ்திரேலியாவை மட்டும் அமெரிக்கா சேர்த்து கொண்டு ஜப்பானையும் இந்தியாவையும் விட்டுவிட்டு யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய பிரிட்டனை சேர்த்து கொண்டு ஆக்குஸ் AUKUS என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கின. ஜப்பானும் சற்று கவலை கொள்ள ஆரம்பித்துள்ளது. இந்த சீனாவின் தென் சீனா கடல் பகுதியில் ஏற்படுத்தக்கூடிய தொந்தரவு காரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த 2 நாடுகளும் சீனாவை சமாளிப்பதற்காக அமெரிக்காவுடன் சென்று முறையிட்டன. அமெரிக்கா தனது கப்பற்படையை சேர்ந்த கப்பல்களை அனுப்பி ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா ஆகிய நாடுகள் சேர்ந்து போர் ஒத்திகையை சென்ற வாரம் இந்த தென்சீன கடல் பகுதி அருகே பிலிப்பைன்ஸ் நாட்டின் மேற்கு பகுதி கடலோர பகுதியில் செய்த நண்பர்களே. அதன் பின்னர் இந்த விஷயமாக பேசி முடிவெடுப்பதற்காக நேற்று புதன்கிழமையும் இன்று வியாழக்கிழமையும் அமெரிக்காவில் ஜப்பான், பிலிப்பைன்ஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளிடையே ஒரு கூட்டம் நடத்தப்பட்ட நண்பர்கள். இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும்போது பிரிட்டனை சேர்ந்த ஃபைனான்சியல் டைம்ஸ் என்ற ஒரு பத்திரிகை ஒரு கருத்து வெளியிட்டது. அதாவது ஜப்பானையும் இந்த ஆக்குஸ் அமைப்பில் சேர்த்துக்கொள்ளப் போகிறார்கள், இந்தியாவை விட்டுவிட்டார்கள் என்று ஒரேடியாக ஒரு கருத்து தெரிவிக்க ஆரம்பித்து விட்டது.
ஆனால் இது சம்பந்தமாக ஆஸ்திரேலியா பிரதமர் அவர்களை கேட்டபோது, அவ்வாறு ஜப்பான் நாட்டினை நாங்கள் ஆக்குஸ் அமைப்பில் சேர்க்கவில்லை. பில்லர் 1 என்ற அமைப்பின் கீழ் ஆஸ்திரேலியாவிற்கு தேவையான நீர்மூழ்கி கப்பல்களையும் அது சம்பந்தமான தொழில்நுட்பங்களையும் ஆஸ்திரேலியாவுக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தம் அப்போது ஆனது. தற்போது இது விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த தொழில்நுட்பங்கள் ஹைப்பர்சோனிக் மிசைல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற இது சம்பந்தமான தொழில்நுட்பங்களை இந்த 3 நாடுகளுக்குள் நாங்கள் அதிகப்படுத்த உள்ளோம் என்ற ஒரு அறிக்கையை ஆஸ்திரேலியா நாட்டின் பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆகவே இந்த தொழில்நுட்பத்திற்கு பில்லர் 2 என்று பெயரிட்டுள்ளோம். ஏற்கனவே பில்லர் 1 என்ற திட்டத்தின் கீழ் நீர்மூழ்கி கப்பல்கள் அது சம்பந்தமான தொழில்நுட்பங்களை ஆஸ்திரேலியா நாட்டிற்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் வழங்குவது. பில்லர் 2 என்றதின் அடிப்படையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹைப்பர்சோனிக் மிசைல் டெவலப்மெண்ட் மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்த 3 தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதாக உள்ளோம். இதில் ஜப்பானையும் சேர்த்து கொள்ள உள்ளோம் என அவர் வெளிப்படையாக இவ்வாறு பதிலளித்து விட்டார் நண்பர்களே. ஏனென்றால் இந்த நாடுகள் ஜப்பானையும் ஆக்குஸோ சேர்த்து கொள்ளப் போகிறோம் என்று கூறினால் சைனா கோபம் கொள்ளக்கூடும். ஆக இந்த பிரச்சனை மேலும் வளரக்கூடிய வாய்ப்புள்ளது என்பதனால் இந்த நாடுகள் இந்த விஷயத்தை சற்று அடக்கி வாசிக்கின்றன நண்பர்களே. இந்தியாவை இந்த ஆக்குஸ் அமைப்பிலிருந்து விலக்கிவிட்டார்கள். இந்தியா சைனாவை எதிர்த்து போரிட அது நமது நாடுகளுடன் ஒத்துழைக்காது என்ற ஒரு நம்பகத்தன்மை இல்லாத காரணத்தினால் அமெரிக்கா இந்தியாவை விலக்கிவிட்டது என்று பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்து விட்டன நண்பர்களே. ஆனால் அது அவ்வாறு இல்லை நண்பர்களே. இந்த குவாட் அமைப்பில் ஒரு இந்தோ பசிபிக் பகுதியில் ஒரு அமைதியை நிலைநிறுத்துவது என்பதன் அடிப்படையிலேயே குவாட் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் ஆக்குஸ் என்பது தொழில்நுட்பங்களை மேம்படுத்திக் கொள்வதன் அடிப்படையில் பில்லர் 1, பில்லர் 2, பில்லர் 3 என்ற விகிதத்தில் அவை தொழில்நுட்பங்களை அந்த நாடுகளுக்குள் மேம்படுத்திக் கொள்ளப் போகின்ற நண்பர்களே. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை தனது ஆதிக்கத்தை இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்திய பெருங்கடல் பகுதியிலேயே தனது ஆதிக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்திய பெருங்கடல் பகுதியானது இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி. அந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் தான் இந்தியாவின் கடற்பரப்பு அதிக அளவில் உள்ளது. ஆகவே இங்கு சீனா ஏற்கனவே வந்து அங்கு தனது கப்பலை நிலைநிறுத்தி இங்கே ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது. ஆகவே சீனாவை இந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் அதிக ஆதிக்கம் செலுத்த விடக்கூடாது என்ற ஒரு அர்த்தத்தில் அது இந்த பகுதியில் மட்டும் கவனம் செலுத்தலாம் என்ற எண்ணத்தில் இந்தியா தனது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது நண்பர்களே. அது மட்டுமில்லை, எந்த நாட்டுடன் சேர்ந்து இராணுவ ஒத்துழைப்பை வைத்துக் கொள்வதில்லை. அதாவது அலையன்ஸ் என்று கூறுகிறார், மிலிட்ரி அலையன்ஸ் எந்த நாட்டுடன் இதுவரை இந்தியா வைத்துக் கொள்ளவில்லை. ஆகவே அது சம்பந்தமாக எந்த நாட்டுடனும் அது பேச்சுவார்த்தையும் நடத்துவதில்லை. வேண்டுமென்றால் இராணுவம் சம்பந்தமான ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து வாங்குவது தவிர மற்ற எந்த நாட்டுடனும் மிலிட்ரி அலையன்ஸ் இந்தியா வைத்துக் கொள்ளவில்லை. ஆகவே இந்திய பெருங்கடல் பகுதியில் மட்டும் தனது ஆதிக்கத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று இந்தியா நினைக்கின்றது. ஆனால் தற்காலத்தில் பார்த்தோமானால் சீனாவின் ஆதிக்கம் மிக அதிக அளவில் இந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் அதிகரித்துள்ளது. ஆகவே இதை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் நமது இந்தியா பல வகையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது நண்பர்களே. இந்தோ பசிபிக் பகுதியில் தைவானை பிடிப்பதற்காக சீனா முயற்சி செய்கிறது. ஜப்பானிற்கு பிரச்சனை கொடுத்து வருகிறது, தென்கொரியா நாட்டிற்கு பிரச்சனை கொடுத்து வருகிறது, பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு பிரச்சனை கொடுத்து வருகிறது. இவை எல்லாமே இந்தோ பசிபிக் பெருங்கடல் பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அங்கும் இந்தியாவிற்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, அங்கே எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆகவே அந்த பகுதியில் இந்தியா கவனம் செலுத்த சற்று எண்ணவில்லை. இந்திய பெருங்கடல் பகுதியில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தியது. ஆனால் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்ததால் என்று ஸ்ரீலங்காவில் முதல் முறையாக ஆராய்ச்சி கப்பலை சீனா கொண்டு வந்து நிலைநிறுத்தியதோ அதன் பின்னர் தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது சீனா நமது அருணாச்சல பிரதேச பகுதியில் உள்ள இடங்களை பெயர் மாற்றம் செய்த போது உடனே நமது அரசு தைவானிற்கு ஆதரவாக பேச ஆரம்பித்து விட்டது. தைவானில் சீனா ஆதிக்கம் செலுத்துவது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என இந்தியா தைவானிற்கு ஆதரவாக பேச ஆரம்பித்திருந்த நண்பர்களே. தைவான் சீனாவுக்கு கிழக்கில் இந்தோ பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள ஒரு சிறிய நாடு. ஆகவே இந்த நாட்டிற்கு ஆதரவாக தற்போது இந்தியா பேச ஆரம்பித்து விட்டது நண்பர்களே. சீனா தைவான் மீது போர் தொடுக்குமானால் அந்த போருக்கு ஆதரவாக இந்தியா பேசவும் செய்யும். அது மட்டும் இல்லாமல் வேண்டுமென்றால் அந்த போரில் கலந்து கொள்ளவும் இந்தியா
நினைக்கும் என்ற ஒரு வகையிலும் கருத்துக்கள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன நண்பர்களே. நாம் நமது சொந்த காலிலேயே நமது இராணுவத்தை வலுப்படுத்த வேண்டும். நமது நாட்டின் எல்கையை நமது சொந்த முயற்சியின் பலனாகவே நாம் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா சற்று உறுதியாக உள்ளது நண்பர்களே. எந்த நாட்டையும் நாம் எண்ணி இறங்கிவிடக்கூடாது என்பதிலும் எந்த நாட்டுடனும் இராணுவ ஒத்துழைப்பை வைத்து கொண்டு பின்னாளில் அசிங்கப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலும் இந்தியா உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் தற்போது நமக்கு மிக முக்கிய நண்பனாக பல வருடங்களாக இருந்த ரஷ்யா தற்போது நமது எதிரியான சீனாவுடன் மிக அதிகமான நெருக்கத்தில் உள்ளது நண்பர்களே. தற்போது சீனாவுக்கு சென்றுள்ள ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சரும் சீன அதிபரும் பேசுகையில் நமது இரு நாடுகளுக்கு இடையேயான ராஜதந்திர உறவு ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆகவே இந்த தினத்தை நாம் கொண்டாடுவோம் என அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டதாக கூறப்படுகிறது. நமது இரு நாட்டின் உறவை யாராலும் அதை மாற்ற முடியாது. இதை நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு உறவு. ஒவ்வொரு நாட்டிற்கும் அவர்களின் மதிப்பின் அடிப்படையில் உருவான இந்த உறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கக்கூடியது என்ற வகையில் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கி அவர்களும் திரு ஷி ஜின்பிங் அவர்களும் பேசியுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பிரச்சனை அதிகமாக கொண்டு வரும்போது ரஷ்யா தனது சுயநலத்திற்காக சீனாவுடன் சென்று அதிகமான உறவு வைத்து கொண்டிருக்கும் போது நாம் ரஷ்யாவுடன் எந்த வகையில் அதன் நாட்டு ஆயுதங்களை வாங்க முடியும், அந்த நாட்டு ஆயுதங்கள் அனைத்துமே சிறந்தவை என்று எவ்வாறு நாம் நம்ப முடியும், அந்த ஆயுதத்திற்கு வேண்டிய அனைத்து தொழில்நுட்பங்களும் அதில் உள்ளனவா என்பதனை நாம் எவ்வாறு நம்பி ரஷ்யாவிடம் இந்த இராணுவ ஆயுதங்களை வாங்க முடியும் நண்பர்களே. இந்த வகையில் இந்தியாவிற்கு ஒரு பெரிய சங்கடம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே ரஷ்யாவிடமிருந்து நாம் சற்று விலகி நடுநிலைமையோடு இருக்க வேண்டியுள்ளது நண்பர்களே. அதே போன்று அமெரிக்கா நம்மை பயன்படுத்த நினைக்கின்றது என்பதனை இதற்கு முன்னால் வெளியான வீடியோவில் நாம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் நண்பர்களே. பார்க்காத நண்பர்கள் இதற்கு முன்னர் வெளியான வீடியோவை பார்க்கும்படி தயவுசெய்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, அமெரிக்கா நமது நாட்டை அதன் வசப்படுத்தி சீனாவுடன் போரிட வைக்க அது முயல்கிறது என்பதை நாம் சென்ற வீடியோவில் குறிப்பிட்டிருந்தோம். ஏனென்றால் நண்பர்களே, அமெரிக்கா எப்போதுமே மற்ற நாடுகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள விரும்பும். அதே போன்றுதான் ஜப்பானும் தற்போது ஓடி சென்று எனக்கு உதவுங்கள் என்று அமெரிக்காவிடம் கேட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாடும் அங்கு ஓடி சென்றுள்ளது. ஆஸ்திரேலியாவும் அங்கு ஓடி சென்றுள்ளது. நண்பர்களே, ஆஸ்திரேலியா, நெதர்லாண்ட்ஸ், கனடா, அமெரிக்கா, யூகே இந்த 5 நாடுகளும் 5 ஐஸ் அலையன்ஸ் என்று கூறுவார்கள். இவர்கள் ஆதி காலத்திலிருந்தே ஒன்றாக இருக்கக்கூடிய மக்கள். பிரிட்டன், அமெரிக்கா, கனடா, நெதர்லாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா. ஆகவே இவர்கள் 5 பேர்களுக்கும் உடைய பைலேட்ரல் அண்ட் மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் பல உள்ளன. இந்த 5 நாடுகளுமே ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க மொத்தமாக செல்லக்கூடிய நாடுகள். ஆகவே இந்த 5 நாடுகள் இவ்வாறு ஒன்று சேர்ந்து கொண்டன. ஜப்பானும் செல்கிறது, பிலிப்பைன்ஸும் செல்கிறது என்பதற்காக நம்ம இந்தியா செல்லாது நண்பர்களே. ஏனென்றால் அமெரிக்காவை இந்தியா நம்பாது. ஏனென்றால் ஆஸ்திரேலியாவுடன் இந்த அக்குஸ் ஒப்பந்தம் செய்தபோது அமெரிக்கா ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பை ஆஸ்திரேலியாவுடன் பெற்றுள்ளது. என்னவென்றால், இதற்கு முன்னால் இருந்த ஆஸ்திரேலியா நாட்டின் பிரதமர் அமெரிக்காவின் வேண்டுதலுக்கு அடியபணியவில்லை. அதை எதிர்த்து அவர் பிரான்ஸ் நாட்டிடம் நீர்மூழ்கி கப்பலை வாங்குவதற்காக ஒப்பந்தம் செய்தார். ஆனால் அதன் பின்னர் தேர்தலில் ஜெயித்து வந்த அல்பனீஸ் அவர்களிடம் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை தன் வழிக்கு இழுத்து இந்த அக்குஸ் ஒப்பந்தத்தை அக்ரிமெண்ட்டாக கையெழுத்திட்டுள்ளார் நண்பர்களே. இந்த அக்ரிமெண்ட்டின் படி அல்பனீஸ் ஆஸ்திரேலியா நாட்டு மக்களிடம் என்ன கூறியுள்ளார் என்றால், இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் நாம் வாங்குவதால் நமது நாட்டு மக்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு உருவாகும். நாம் பின்னால் இந்த நீர்மூழ்கி கப்பல்களை நாமளே தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் கிடைக்கும் என்று பொய் கூறி அந்த நாட்டு மக்களை திரு அல்பனீஸ் அவர்களும் அந்த நாட்டின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்களும் ஆஸ்திரேலியா நாட்டை நம்ப வைத்துள்ளனர் என்ற செய்திகள் வெளிவந்துள்ளன நண்பர்கள். உண்மையில் 45 வருடங்களுக்கு அமெரிக்கா சொல்வதை, அமெரிக்கா என்ன சொல்கிறதோ அத்தனையுமே ஆஸ்திரேலியா கேட்க வேண்டும் என அந்த அக்ரிமெண்ட்டில் உள்ளதாக சில செய்திகள் கூறுகின்றன நண்பர்களே. ஆகவே அமெரிக்கா அவ்வளோ எளிதாக அடுத்த நாட்டிற்கு உதவி செய்யாத நண்பர்களே. அவர்களை வேலைக்காரனாகத்தான் வைத்திருக்கும். அந்த மாதிரியான
அக்ரிமெண்ட் அல்லது பேக்ட் அல்லது டிடியில் கையெழுத்திட இந்தியா நிச்சயம் விரும்பாது, செல்லாது நண்பர்களே. அது மட்டுமில்லை நண்பர்களே, 1962 சீனா நம்ம மீது போர் தொடுத்த போது சீனாவுக்கு ஆதரவாக சென்றது தான் இந்த பிரிட்டன் நாடும் அமெரிக்கா நாடும். 1971 நாம் வங்காளதேசத்தை பிரிப்பதற்காக பாகிஸ்தானில் போரிட்ட போது பிரிட்டனும் அமெரிக்காவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்தாங்க நண்பர்களே. தற்போதும் நமது எதிரியான பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் பிரிட்டனும் அமெரிக்காவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி வருகின்றன. இது சம்பந்தமாக சென்ற வீடியோவிலும் சிறு நிகழ்வுகளை நான் நமது நேயர்களுக்கு தெரிவித்துள்ளேன் நண்பர்களே. ஆகவே நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக நமது அரசு நமது உள்நாட்டு தயாரிப்பின் மூலமே, உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் மூலமே, நமது உள்நாட்டு இராணுவத்தை வைத்து நமது எல்லை பகுதியை நாம் கவனித்து கொள்ள முடியும் என்ற ஒரு தைரியத்தில் உள்ள நண்பர்களே. சீனாவுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரே ஒரு பிரச்சனை எல்லை பிரச்சனை. இந்த எல்லை பிரச்சனையை நாம் பேசி தீர்த்து விட்டால் நமக்கும் சீனாவிற்கும் இடையே போர் வருவதற்கான வாய்ப்பே இல்லை நண்பர்களே. இதை விடுத்து நான் அமெரிக்காவுடன் சேர்கிறேன், ஆஸ்திரேலியாவுடன் சேர்கிறேன், ஜப்பானுடன் சேர்கிறேன் என்று கூறிக்கொண்டு வீணாக இந்த விஷயத்தை பெரிதாக்கி நமது நாட்டின் வளத்தை எல்லாம் இந்த போருக்காக நாம் செலவு செய்வதற்கு நமது இந்திய அரசு தயாராக இல்லை நண்பர்களே. ஆகவே இந்தியா அமெரிக்காவை போல் அமெரிக்காவை மேம்படும் வகையில், சீனாவை முந்தும் வகையில் பொருளாதார வளர்ச்சியிலும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் இந்தியா அதிக அளவில் முன்னேறும். அதற்கான வழியை அடுத்த 5 ஆண்டுகளில் நாம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.